ஹாய்டா. ஆரம்பா. அப்புறம் சாயின்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டேடா. இன்னைக்கு இந்த எஃப்எஃப் கேட்டிருந்தீங்க. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும். தென் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஆரம் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பான் இல்லையா? அதுலேருந்தே பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆரம் காரில் வந்து ஏறுறீங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. உங்ககிட்ட அவன் எதுவும் பேசலை. அவன் மைண்டுக்குள்ளே ஓடுறது உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா? கொஞ்சம் கோவமாக பேசியிருப்பாங்க. அதெல்லாம் தான் ஓடுது. பட் உங்களுக்கு ஆரம், நீ நைட்டு நீ தூங்காத, உங்ககிட்ட நான் பேசணும், அப்படியே அதை தான் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஏன் மாமா கிஸ் பண்ணாரு அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை டச் பண்ணிவிட்டு லைட்டாக திரும்பி அவனை பார்க்குறீங்க. சைலண்ட்டாக வண்டி ஓட்டிகிட்ருக்கான். எப்படி இருக்கான்? ஏன் நம்மளை டச் பண்ணான்? உங்கள் கண்ணை சிமிட்டிகிட்டே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் தான் உங்கள் வீட்டுக்கிட்டே வந்தாச்சா. அந்த வீட்டை பார்த்த உடனே என்னமோ உங்களுக்கு இது பேய் பங்களா அந்த மாதிரி தோணுது. பிகாஸ் உங்கள் அம்மா அடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அது மைண்டுக்கு வந்த உடனே இல்லையே நீங்கள் கார்லேருந்தே இறக்கவே மாட்டேன்றீங்க. அவன் சைட்லேருந்தும் இறங்கி வந்து உங்கள் சைடுக்கு வந்தா. ஏய், உன்னை என்ன உள்ளே பண்ணுற? இறங்கு. அம்மா டோர் ஓப்பன் பண்ணிட்டு இறங்குடி. அம்மா அடிச்சு அப்படிலாம் பேச வரீங்க. உங்களுக்கும் க்ளோஸாக வரா. உங்களுக்கு ஒரு மாத்திரை இருக்கு. ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு கால் உங்கள் காருக்குள்ளேயே இருக்கும். அப்படி தான் உட்காந்துருப்பீங்க. அவன் க்ளோஸாக வந்து சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டே உங்கள் லிப்ஸ்லேயே டீப்பாக கிஸ்ஸு. இப்பயும் நீங்கள் உங்கள் கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டீங்க. அவன் உங்கள் லிப்ஸை விட்டுட்டு என்ன நீ ட்ரெஸ் பண்ணுறியா? வா. கீழே இறங்குறீங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போயிருப்பீங்க. இந்த டைம் தான் உங்கள் அம்மா வந்து தூங்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு நம்ஜூன் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு லைட்டாக உங்கள் அம்மா எட்டி பார்க்குறீங்க. செம்ம கடுப்பாகுது உங்கள் அம்மாவுக்கு. அந்த கடுப்பில் உங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. ஆரம் உங்களை கைப்பிடிச்சி அழுது வவுல இதுவா உள்ள வரீங்க. பார்த்துட்டே இருக்காங்க. அவன் உங்கள் பேக் எடுத்து சோஃபாவில் போட்டுட்டு என் மேலே ஒரு ரூமுக்கு போ. நீங்கள் உங்கள் அப்பாவே பார்க்குறீங்க. அவங்களும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. அங்கே என்னடி பார்க்குற? இப்போது நான் பார்த்துக்கிறேன். மெதுவாக நடத்து போகும்போதும் பையன் நில்லு, உங்களுக்கு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. ஆரம் பார், எது பேசினாலும் என்கிட்ட பேசும், அவகிட்ட போவதா? ஆமாம், உனக்கும் அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் மேலே ஏன் கோவப்பட முடியல என்னால். ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? என்கிட்ட ஏன் அம்மா அப்படி பேச மாட்டேன்றாங்க? நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என் மேலே என்ன கோவம்? அவங்க ஆரம் பேசுகிறாங்க இல்லையா? ஸோ அதை இக்னோர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வராங்க. நீங்கள் ஒரு பயத்தில் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்தா கையை கட்டிட்டா. நான் உன்னை ஹாஸ்டல் தானே போக சொன்னேன். என் ரிட்டர்ன் வந்தா நீங்கள் திரும்பி ஆரம்ப பார்க்குறீங்க. அவன் உங்கள் அம்மா கிட்ட வந்தா, இங்கே பார், எது பேசினாலும் என்கிட்ட பேச, நான் தான் அவளை கூட்டிகிட்டு வந்தா. ஆமாம், எனக்கும் இல்லாமல் ஏன் அவளை அங்கே அனுப்பி விடுறேன்? ஆரம், நீ கொஞ்சம் பேசாம இரு, புரியுதா? உங்ககிட்ட வந்தா ஏன்டி ரிட்டர்ன் வந்தா? ஹாஸ்டலுக்கு கூட நான் பில் பே பண்ணிட்டான். எதுக்கு ரிட்டர்ன் வந்தா? மா உங்களை அடிக்க வர்றாங்க. ஆரம் டக்குன்னு வந்து உங்கள் அம்மாவை கை பிடிச்சிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு அவளை அடிக்கிற? ஆரம் அப்போவே நான் சொல்லிட்டான். இங்கே பார், இவ இங்கே எதுக்கு வந்திருக்கான்? நான் சொல்லி தான் நான் என்ன பண்ணேன்? வயன் கிளம்பு. ஆரம்புக்கு மேரேஜ் ஆகுற வரைக்கும் நீங்கள் வேண்டாம். வைத்தியம்மா, நீ எதுக்கு இப்படி வளர்ற? வயன் உள்ளே போ. நீங்கள் ஆழ்ந்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. எப்போவுமே உங்கள் அம்மா இப்படி பேசுனதே கிடையாது. அதுவும் ஆரம்பம் ஒன்று சொல்லிட்டானா டக்குன்னு கேட்பாங்க. ஆரம் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்றாங்க. அம்மா அம்மா நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. இங்கேருந்து முதல்ல உன் ரூமுக்கு போ.
பயன் ரூமுக்கு போனோன்னா செவில் திருப்பிடுவேன். உங்கள் அம்மா மறைக்கிறாங்க. 2 பேருக்கும் நடுவில் நின்றுட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறது, யார் சொல்கிறது கேட்குறது, எதுவுமே தெரியல. இந்த டைம் டொம்முன்னு ஒரு சவுண்டு. உங்களுக்கு என்னன்னு புரியல. ஆரம் அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு யாருக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா இது சத்தம் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு கேட்குறோம். அந்த இடம் பட்டு திரும்பி பார்க்குறாங்க. அது உங்கள் பாட்டியோட ரூம் கிட்ட தான் வருது. 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. ரூம்குள்ளே ஓடி போய் பார்த்தா பாட்டி விழுந்துருக்காங்க கீழே ஃப்ளோரில். அம்மா அம்மா என்னாச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் பாட்டியை தட்டிகிட்டே இருக்காங்க. நோ மூமெண்ட், உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆரமும் அங்கே தான் இருக்கான். ஒரு நிமிஷம் இரு, நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் உங்கள் பாட்டியை தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு என்னாச்சா அம்மா அம்மா என்னாச்சா அவங்க ஆன்சர் கையை தேய்ச்சி விட்டுட்டே இருக்கான். ஆரம் எனக்கு பயமாக இருக்கு, என்னாச்சுடா தெரியல, இப்போ தண்ணி கொண்டு வா. உங்கள் அம்மாவும் கிச்சனுக்கு ஓடி போயிட்டு தண்ணிலாம் கொண்டு வராங்க. அவங்களும் பயந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாட்டியோட ரூமில் தண்ணி தெளிப்புறாங்க. நோ மூமெண்ட். அரம் எனக்கு பயமாக இருக்கு. அரம் இரு 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 ஒன்றும் இல்லை வைன் போய் என் கார்கே கொண்டு வா. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. உங்கள் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்க. நல்லா பயந்துட்டீங்க. வெளியே நின்றுட்டுருக்கீங்க, அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் அழுதுட்ருக்காங்க. ஒரு நர்ஸ் வெளில வந்து ஆரம் கிட்ட டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அவனும் அங்கிறது போயிட்டான். அவன் போனால் தெரிஞ்ச உடனே உங்கள் அம்மா போட்டு உங்கள் முத்துக்களையும் அடிக்கிறாங்க. ஏன்டி எல்லாம் உன்னால தான் ஒழுகாயிரு சொன்ன கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடிச்சிட்ருக்காங்க. நான் என்னம்மா பண்ணேன், பாட்டிக்கு இப்படி காணுது, நான் எதுவும் பண்ணலம்மா. அம்மா ஏம்மா அப்படி பண்ணுறேன், முத்துக்களே அடிச்ச. பேசாத நான் ஹாஸ்டலில் தானடி இருக்க சொன்னேன், எதுக்குடி நீ எதுக்கு வந்த அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல உங்களுக்கு. ஆரம் வந்து உங்கள் அம்மா கை பிடிச்சி என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ அப்படி ஆரம் உங்களை உங்கள் அம்மா கிட்ட வந்து திருப்பி சர்வ் பண்ணும் போது உங்கள் அம்மா ஆரோட செஸ்டில் கை வச்சு பின்னாடி தள்ளிவிட்டு எல்லாம் உங்களால தான் இது வந்தது. அதுவும் இங்கே நிற்கிறா பாரு இவா, பைத்தியம் மாதிரி வளராத. அம்மாவுக்கு இப்படி காணதுக்கு காரணம் இவளா? எனக்கும் பயமா இருக்கு, டென்ஷனா இருக்கு. பட் ஒயனை பிளைன் பண்ணி நீ என்ன பண்ண போற? ஒயனை பிளைன் பண்ணியா? டாக்டர் இப்போ வந்து என்ன தரமா சொல்லிட்டு போயிருக்காங்க. அம்மா டேப்லெட் வேற ஏதோ மாற்றி போட்டிருக்காங்க. அதுவும் 2 டேஸா ஒரு 2 டேஸா அவங்க சாப்பிடவே இல்லை. சரி, அதுக்கு இவன் என்ன பண்ணுவா? டேப்லெட் மாற்றி போட்டிருக்காங்களா? என்னாச்சு, ஏன் போட்டாங்க? உனக்கு இன்னும் புரியலையா? பாரு, எனக்கு தெரிஞ்சு அம்மா அந்த லினுக்கும் உனக்கும் அந்த ரிச்சுவல்ஸ் நடக்கல. ஸோ அது அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் கை வச்சுட்டு அங்கே இருக்க சேரில் போய் உட்காந்துட்டு அது மட்டுமா தெரிஞ்சிருக்கும். வாயனை இவனை கிஸ் பண்ணிட்டு இந்த அம்மா பார்த்துருப்பாங்களா? ஏற்கனவே என்னன்னு தெரியல, கோவமாக இருக்காங்க. என்னாச்சு, இதுக்கு டேப்லெட் போடல, இதுக்கு சாப்பிடல, ஃபுட்டில் நான் தான் கொண்டு போய் கொடுத்தேனே, எதுக்கு சாப்பிடல அப்படின்னு உங்கள் அம்மா தலையில் கை வச்சுட்டு புலம்புறாங்க. ஆரமுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்ததை அவங்க பார்த்துட்டாங்கன்னு. நீங்கள் ஆரம் பார்த்துட்ருக்கீங்க, ஆரமும் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். இங்கே பாரு அக்கா, லினுக்கும் எனக்கும் அதான் 2வது வாட்டி ரிச்சுவல்ஸ் நடந்துச்சுல, ஒன்றும் கட்டி அவங்க சொன்னது கேட்கவே இல்லையா நீ? 2வது நடந்தாலும் அதுக்கு வேல்யூவே இல்லைன்னு சொன்னாங்க. இது எப்படி அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க போகிறேன் எனக்கு தெரியல. ஆல்ரெடி என்ன நினச்சிட்டு கோவமாக இருக்காங்க, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட்டு எல்லாம் உங்களால் இதோ நீ ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி வச்சிட்ருக்க. உங்கள் அம்மா ஆரம்ப பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு பாட்டி தான். டோருக்கு முன்னாடி போயிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா ஆரமோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்போத்துலேருந்து மேரேஜ் வேண்டான்னு இதுக்குன்னு அப்படி சொல்கிறேன். பாரு, அம்மாவா பார்த்து இதை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது மேரேஜ் முடிகிற வரைக்கும் நார்மலாகவே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பிக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. இந்த சுச்சுவேஷனில் அம்மாவா நீங்களா
என்ன முடிவு எடுக்கிறது எதுவுமே தெரியல. சைலண்டாக போயிட்டு அவங்க சேரில் உட்காந்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு காதில் அதெல்லாம் விழல. நீங்கள் போயிட்டு டோர்கிட்ட நின்றுட்டு அந்த ஹால் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹால் வழியாக பார்த்துட்டு, பாட்டி பாட்டி நான் ஏதோ வேணுட்டு பண்ணல பாட்டி. பாட்டி எனக்கு மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. அவர் தான் எனக்கு லைஃப் நினச்சேன். பட் வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் பாட்டி எழுந்து வந்துடுங்க. நீங்கள் எனக்கு வேணும். நீங்கள் தான் பாட்டி எனக்கு எல்லாமே. நான் அம்மா கூட ரொம்ப நேரம் இருந்ததை விட உங்கள் கூட தான் நான் ரொம்ப நேரம் இருந்திருக்கேன் பாட்டி. பாட்டி வந்துடுங்க வந்துருங்க பாட்டி. நீங்கள் அந்த கண்ணாடி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் பாட்டிக்கு எப்படி இருக்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியல. அதுவும் உங்களால் தான். உங்கள் அப்பா சொல்லிட்டு இருக்காங்க உங்களால் இதை ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் உங்கள் அம்மா கூட இருந்ததை விட உங்கள் பாட்டி கூட இருந்தது தான் அதிகம். நிறைய சொல்லி கொடுப்பாங்க, நிறைய பண்ணுவீங்க. உங்களுக்கு சாரி சொல்லி கொடுத்தது, கட்ட சொல்லி கொடுத்தது அவங்க தான். குக் பண்ண சொல்லி கொடுப்பாங்க அடிக்கடிக்கு அவங்க தான். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். டோருக்கிட்டேயே நின்றுட்டுருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த நேரத்தில் அவர் தலையில் கை வச்சு உட்காந்துட்டாரு சார். அவருக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறது புரியல. ஒருவேளை நம்மளால தான் அம்மா இப்படி இருக்காங்களா? அந்த ரிச்சுவல்ஸ் அது அது எப்படி தெரிஞ்சிருக்கும் அம்மாவுக்கு? தெரிய வாய்ப்பே இல்லையே. ஆனால் ஏன் இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? எப்படி அம்மாவை சமாளிக்க போகிறோம்? வாயினை எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்? அம்மாவுக்கு இது பிடிக்கலையா? ஏம்மா உனக்கு பிடிக்கல? சின்ன வயசில் தனித்தனமாக சொல்லிட்டு இருப்பேன். நான் முட்டாள் 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 எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு போயிட்ட மாதிரி ஏதோ பண்ணி வச்சுட்டேன். ஒழுங்காக வாயின்னு சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். தப்பு தப்பு அப்படி திங்க் பண்ணிவிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் இன்னும் அந்த டோர்கிட்டவே நின்றுட்டு பாட்டி பாட்டி அழுதுகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் போகுது. இப்போ தான் உங்கள் அப்பாவே வராரு. நியூஸ் தெரிஞ்சுட்டா அவங்க அம்மா கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பில்லாம் பே பண்ணிவிட்டு இப்போ தான் வராரு. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறாரு. உங்கள் அப்பா தெரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு அவர் தான் உங்களுக்கு ஆறுதலே. டர்ன் பண்ணி அவரை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. கத்தி கத்தி அழுறீங்க. ஆரம்பிக்க கேட்குது. அமைதியாக உட்காந்துட்ருக்கான். பாட்டிக்கு எதுவும் ஆகாதுல்ல? பாட்டி வந்துடுவாங்கல்ல? பாட்டி இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்ல? உங்களுக்கு தெரியலப்பா உங்கள் முதுகு ரப் பண்ணிட்டே ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை, அவங்க வந்துடுவாங்க. உங்களை காம் பண்ணி சேரில் உட்கார வைக்கிறாங்க. தண்ணி ஏதாவது கொடுக்குறியா? ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. டாக்டர் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லாரும் பூந்து அடிச்சுக்கிட்டு டோரும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. பாட்டி சைலண்ட்டாக எழுந்து உட்காந்துட்ருக்காங்க. என்ன டேப்லெட்மா போட்டேன்? ஏம்மா உனக்கு என்னம்மா ஆச்சேன்? டேப்லெட் நீ வழக்கமாக போடுற டேப்லெட் உனக்கு தெரியலண்ணா என்கிட்ட கேட்குறது தானே, நான் எடுத்து கொடுக்க மாட்டேண்ணா. ஏதாவது மாற்றி போட்டுட்டியா? இப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்க கையை பிடிக்கிறாங்க. அவங்க பாட்டி கையை உங்கள் அம்மா கையை எடுத்து விட்டுட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க. ஆரம் வந்து உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு இப்போ ஓகேவா? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமாக என்கிட்ட சொல்ல மாட்டியாம்மா? மைக்கு போட்டு விழுற அளவுக்கு நாங்களாம் வீட்டில் தானே இருக்கோம். ஏம்மா கொஞ்ச நேரத்தில் எங்களை இப்படி பயன்படுத்திட்டோம்மா? உனக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு பயந்துட்டோம். ஆரம் கையை தட்டி விட்டுறாங்க. ஆரம் அவங்க அம்மா கையை பார்த்துட்டு என்னதம்மா உனக்கு பிரச்சனை? ஏம்மா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கும் கத்தாத தவுளி போடா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா தள்ளி விட்டுட்டு இங்கே பாரு, நீ எதையும் நினச்சி கோமா இருக்கு, எனக்கு புரியுது. ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா. உங்கள் அம்மா பேச வராங்க. நீங்கள் தான் அழுதுட்டு அவங்க பாட்டிக்கிட்ட பேசலாமா வேண்டாமா அப்படி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ வித்தியாசம். உங்களுக்கு ஒரு கில்ட்டியில் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. நம்மளால தான் பாட்டிக்கு இப்படி ஆகிடுச்சா அப்படிங்கிற தாட்டோடு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளவே ஓகே ஓகே பாட்டி உனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் அப்படி திங்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. பாட்டி உங்களை பார்த்த உடனே இங்களா உங்களை தான் கூப்பிடுறாங்க. நீங்கள்
பாட்டிக்கிட்ட வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு, சாரி பாட்டி, நேற்று வேணுட்டு பண்ணல, சாரி, உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு நல்லா ஆயிடுச்சு, நீ அக்கா என்கிட்ட வந்துட்ட, ஓகே, எனக்கு இது போதும், இது போதும், நான் உன்னை எப்படி பார்த்துட மாட்டேன், நான் ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு இது போதும், நான் நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன், மாமாவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் இங்கே வரவே மாட்டேன், போயிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. பாட்டி இப்போ தானே கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் புரியல. பட் ஆரம் இதை கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அமைதியாக நின்றுட்டு இருக்கான். நீ ஏன்டா ஹாஸ்டல் போகணும்? யார் சொன்னது நீ ஹாஸ்டல் போகணுன்னு? ஒன்றும் இல்லை பாட்டி, நான் எதுவும் வளரிட்டேன், சாரி, கேர்ஃபுல்லாக இரு அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டி கையை பிடிக்கிறீங்க. அவங்க உங்ககிட்ட தான் கொஞ்சம் நார்மலாக பேசுகிறாங்க. இந்த டைம் நர்ஸ் வந்து இந்த டேப்லெட்லாம் அவங்க போடணும், இது ரெகுலராக யூஸ் பண்ணுற டேப்லெட், இதையும் சேர்த்து போடணும். தென் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது உங்களுக்கு போடணும், ஸோ எல்லோரும் வெளியே போங்க அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம். எல்லோரும் அங்கிருந்து போகும்போது பாட்டி, எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம், டேப்லெட்டும் வேண்டாம், நான் எதுவும் போட மாட்டேன். என்னம்மா சொல்கிற, பைத்தியம் மாதிரி வளராதம்மா. சிஸ்டர் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் போட்டு விடுங்க. அவங்க கையை ஷேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம், அவ்வளோதான், புரியுதா? குழந்தையாம்மா, நீ உன்னை அடித்து போட்டுறதுக்கு அம்மா அட்டம் பிடிக்காதம்மா. அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, இன்ஜெக்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. மேடம், இன்ஜெக்ஷன் போடலன்னா எப்படி உங்கள் உடம்பு ரெக்கவர் ஆகும்? கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்கள். வரும் சிஸ்டர், அம்மா விளையாடாதா. ஆரம் வா, அம்மாக்கு எப்படி? ஆரமும் வரான். கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. அவங்க இன்ஜெக்ஷனே போட விட மாட்டேன்றாங்க, ஷேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரிலாம் இன்ஜெக்ஷன் போடும்போது ஷேக் பண்ணால் நீடில் உடச்சிக்கும். என்னதம்மா உனக்கு பிரச்சனை? ஏம்மா இப்படி பண்ணுற? நீங்கள் அவங்க பாட்டி கையை பிடிச்சிட்டு, பாட்டி ப்ளீஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது பாட்டி, ப்ளீஸ் நீங்கள் ஏன் கூட இருக்கணும் அப்படியே சொல்லிட்டு எங்கள் பாட்டியை ஹக் பண்ணிக்கிட்டு, ப்ளீஸ் பாட்டி. அது தாண்டா நானும் சொல்கிறேன், நீ என் கூடயே இருக்கணும், புரியுதா? நான் உங்கள் கூட தான் இருப்பேன், என் பேத்தியே கிடையாது, ஆரம்போட ஒய்ஃபா. யாருக்குமே ஒன்றுமே புரியல. எல்லோரும் பாட்டியை பார்த்துட்டு இருந்தா, பாட்டி இங்கே பாருங்கள், இன்ஜெக்ஷன் டேப்லெட் இதெல்லாம் நான் போடணுன்னா ஆரம்பிக்கும் எனக்கு இப்போவே கல்யாணம் ஆனதான், இதெல்லாம் நான் கண்டினியூ பண்ணுவேன். மா விளையாடுறியா? ஆரம்பிக்கும் வயனுக்கா மாற்றி சொல்கிறே, நான் லின்னுக்கா வாயை மூட்ரி, எல்லாம் உன்னால தான் வருது. என்கிட்ட கேட்காம நீ என்னென்ன பண்ணிட்டுருக்க நீ? சரி, பழசெல்லாம் இப்போதைக்கு நான் எதுவும் பேச விரும்பலை. நான் சொன்னது உங்கள் மண்டியில் ஏறிச்சா? வயனுக்கும் ஆரம்புக்கும் மேரேஜ் ஆகணும் இப்போவே. என்னம்மா பேசிகிட்ருக்க? உங்கள் அம்மா சொல்லிகிட்ருக்காங்க, உங்கள் அம்மாவுக்கு புரியல. இங்கே இருக்க யாருக்குமே புரியல ஃபஸ்ட்டு. பிகாஸ் லின்னுக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, சாரி என்கேஜ்மெண்ட், மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்ருக்காங்க. அந்த ரிச்சுவல்ஸ் கூட முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன புரியல. அவரும் உங்களை பார்க்குறா, நீங்கள் அவனை பார்க்குறீங்க. சிஸ்டர் வந்து டிசைட் பண்ணிட்டீங்களா, போடலாமா? இங்கே பாருங்கள், டைமுக்கு ஃபுட் கொடுக்கணும், அந்த டேப்லெட் யூஸ் பண்ண சொல்லுங்கள். இப்போ தான் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு, டேப்லெட் போட்டால் தான் அதெல்லாம் வேலை செய்யும். இன்ஜெக்ஷன் போடணும், கை கொடுங்க, இப்போயாவது சைலண்டாக இருங்க அப்படியே சொல்லிவிட்டு அக்கின் இன்ஜெக்ஷன் போட வரும்போது இப்போவும் பாட்டி அவ்வளோ பண்ணவே மாட்டேன்றாங்க. ஆரம்புக்கும் வயனுக்கும் மேரேஜ் ஆகாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், சாப்பிட போட மாட்டேன், மாத்திரை போட மாட்டேன், இந்த இன்ஜெக்ஷன் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கையை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. இது உங்கள் 2 பேருக்குமே ஹாப்பியாக இருக்கும் இல்லையா தெரியல, ஒரு ஷாக்காக இருக்கு. அவங்க பாட்டிக்கிட்ட நீல் டவுன் பண்ண மாதிரி அப்படி உட்காந்துருப்பீங்க, இறந்து நிற்கிறீங்க. உங்கள் அம்மா எதுவுமே பேசலை, திரும்பி ஆரம்ப பார்க்குறாங்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். உங்கள் அப்பாவும் உங்கள் கூட வராரு. உங்கள் அம்மா நீங்களாம் வெளியே போகிறீங்க இல்லையா? ஆரம் அப்படியே திரும்பி நிற்கிறான். இந்த ஹாஸ்பிட்டல் கீழே
வெளியே ஒரு கோவில் இருக்கு, வரும்போது பார்த்துட்டு தான் வந்தா. அவள் எதுவுமே பேசல, தலையை மட்டும் ஆட்டிக்கிறான். உங்கள் பாட்டியை பார்க்குறாங்க, அப்படியே ஸ்டப்பன்னாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, எங்கே உங்களை மிஸ் பண்ணிடுவோமோ, உங்களை பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க. ஆரம்புக்காகவே இந்த ரிச்சுவல்ஸ் லின்னுக்கும் ஆரம்புக்கும் முடிஞ்சிருச்சு. அது என்னமோ அவங்க மனசுக்குள்ள அப்போது நம்ம கூட இருக்க மாட்டாளா அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. அப்போ தான் டேப்லெட் மாற்றி டேப்லெட் போட்டிருப்பாங்க. வெளியே நடக்கிற சவுண்டெலாம் அவங்க காதுக்குள்ள கேட்கவே இல்லை. என்னமோ அவங்க தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருக்கோம், பயங்கரமாக தலை வலிச்சிருக்கும். என்ன பண்ணுறது தெரியாமல் அப்போ தான் மயக்கப்பட்டு விட்டுருப்பாங்க. இந்த சவுண்டு கேட்டு தான் நீங்கள் எல்லோரும் உள்ளே போயிருப்பீங்க. உங்கள் அம்மா சைலண்ட்டாக ஒரு சேர் இருக்குது, அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. உங்கள் பாட்டியே பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ நேரம் ஊருன்னு இருந்துட்டு அவங்க ஃபேஸில் ஒரு பிரைட் ஸ்மைலை எங்கே பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி உங்கள் அம்மா பார்த்தா உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டா. ஆரம் கட்டின தாலியோட நீங்கள் அவன் பின்னாடி நடந்து வரீங்க, அதை பார்த்துட்டே இருக்காங்க. ஆரம்புக்கு மேரேஜ் ஆகும்போது உங்கள் பாட்டி ஒரு சாரீ ஜுவல்ஸு அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க இல்லையா, அது தானே நீங்கள் போட்டிருப்பீங்க. அது இன்னுமே ரிமூவ் பண்ணல. மார்னிங் போட்டுட்டு கோவிலேருந்து வீட்டுக்கு வந்தபோது நீங்கள் பெட்லேயே இருந்திருப்பீங்க. தென் ஆரம் சொல்லியிருப்பான் இல்லையா, இது உனக்கு அழகாக இருக்குடின்னு. சரி ஓகே, அவன் பேச வரான்னு சொன்னான் இல்லையா, அவன் பேசிட்டு போயிட்டதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்துருப்பீங்க. அதுக்குள்ளே உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்து உங்களை ஹாஸ்டல் போ அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. அங்கேருந்து உங்களை அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். நீங்கள் ரூமுக்கு போயிருக்கவே மாட்டீங்க. அவனும் போக சொல்லியிருப்பான். உங்கள் ரூமுக்கு போனால் தானே ட்ரெஸ் ரிமூவ் பண்ண முடியும், போவே இல்லை. அதுக்குள்ளே இந்த சண்டை போகும்போது பாட்டி விழுந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸோடு ட்ராவல் பண்ணி ஆரமோட ஒய்ஃபாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாவால் எதுவுமே பேச முடியல. லைட்டாக ஒரு ஸ்மைலோட நீ சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லைம்மா, இந்த ரிச்சுவல்ஸ் யாருக்கு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்னு. அந்த ட்ரெஸ்ஸை கூட 2 பேருமே ரிமூவ் பண்ணலை. அதே ட்ரெஸ்ஸில் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. கண் கூட பார்க்குறேன், என்னால் நம்பவே முடியல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட உட்காடுறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் கழுத்தில் இருக்க உங்கள் தாலியை டச் பண்ணிலாம் பார்க்குறாங்க. நீங்கள் வந்த உடனே உங்கள் பாட்டியை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் பார்த்துடலாம். பாய்.